அனைவருக்கான காய்ஸ் பார்க்க போகிறோன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டில் ரிசல்ட் விட்டுருக்காங்க. யாரெல்லாம் வந்து டிரைவருக்கு எம்டிஎஸ் கேட்டகிரி கிளர்க்கு போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்களோ ட்ரைட் டெஸ்ட் முடிச்சிங்களோ அவங்களுக்குலாம் ஓவரால் மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு. சரிங்களா? எப்போ ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 ஜனவரி 2025 அன்றைக்கி ரிசல்ட் விட்டுட்டாங்க. நம்ம தான் வீடியோ கொஞ்சம் டிலே பண்ணி போகிறோம். நம்மளுக்கு கிடைச்ச தகவல் கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருக்கு. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ கோஸ்ட் கார்டுக்கு ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் வந்து டிரைவர் கேட்டகிரி ட்ரைட் டெஸ்ட் முடித்தவங்களுக்கு ஓவரால் மெரிட் லிஸ்ட்டு. சரிங்களா? நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்கு பேசிக்கானா இருங்க. சரிங்க, அன்ரிசர்வ் கேட்டகிரி, ஓபிசி கேட்டகிரி, எஸ்சி எஸ்டி, இது எந்த கேட்டகிரி இருந்தாலையும் எல்லாருக்குமே தற்போதைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் அட்டன் பண்ணனாலையும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் யாராச்சும் ஒருத்தர் கொல்கத்தாவில் நடந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணியிருப்பாங்க. கம்பல்சரி அட்டன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கம்பல்சரி அட்டன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து போஸ்டிங்கே வந்து கொல்கத்தாவில் தான் போஸ்டிங். சரிங்களா? டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹெட்குவார்ட்டர்ஸ் கோஸ்ட் கார்டு நார்த் ஈஸ்ட். சரிங்களா? நார்த் ஈஸ்ட் சைடில் கொல்கத்தா பிரிவில் டிரைவர் கேட்டகிரி சிவிலியன் போஸ்ட். சரிங்களா? நம்ம சொல்கிறது எல்லாமே சிவிலியன் போஸ்ட்டு தான். சிவிலியன் போஸ்ட்டுக்கு எஸ்சி கேட்டகிரி 2 வேகன்சி யாரெல்லாம் போட்டி போட்டிங்களோ, நானும் ட்ரைட் டெஸ்ட் போயிருக்கேன் ப்ரோ, நானும் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இன்னும் ரிசல்ட் வரலன்னு சொன்னவங்களுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபுக்கு பல பேர் வந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு அப்ளிகேஷன் போட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. யாருன்னா கோஸ்ட் கார்டு சிவிலியன் போஸ்ட் மோட்டார் டிரைவர், ஃபயர்மேன், ஆப்ரேட்டர், இந்த மாதிரி சிவிலியன் போஸ்ட்டு யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். தெளிவாக பார்த்துங்க. ரிசல்ட் விட்டாங்க. ஓவரால் ரிசல்ட் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள். 80 மார்க்கு நீங்கள் 38 எடுத்தாவே பாஸ். சரிங்களா? இவங்க தான் குவாலிஃபைடு. தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ பிரவீன் குமார் பாஸ்வான் எம்டிடி எஸ்சி கேட்டகிரி 2024 பேட்ச்சு. எஸ்சி பிரிவில் 2 வேக்கன்சியில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. 80 மார்க்கு 38-41 ஓவராலாக மெரிட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? குவாலிஃபைடு. இவங்க குவாலிஃபைடு ஆகிட்டாங்க. மெரிட் லிஸ்ட்லேயும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு செகண்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஆப்ரேட்டர் இவங்களுக்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 1 வேக்கன்சியில் அன்ரிசர்வ் கேட்டகிரி 62 மார்க் எடுத்திருக்காங்க. குவாலிஃபைடு. இவரும் ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் ஆகிருக்காரு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஷீட் மெட்டல் ஒர்க்கர். சரிங்களா? இதுலேயே வந்து 40 மார்க் இருந்தாவே டேரெக்டாக நீங்கள் குவாலிஃபைடு ஆகிருங்க. சரிங்களா? ரொம்ப அதிகபட்ச மார்க் கூட கிடையாது. நீங்கள் 80 மார்க்கு கொஷனில் நீங்கள் 40 மார்க் பாதிக்கு பாதி எடுத்தாலே நீங்கள் தாராளமாக நீங்கள் குவாலிஃபைடு ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு கார்பெண்டருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள். 43-44 இந்தக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. 43க்கு மேலே போனவங்களே இதில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஓரளவுக்கு உங்களோட கட் ஆஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு கேட்டகரிக்கு அதுக்கு தகுந்த போல் கட் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. சேம் இதே கேட்டகரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராசஸும் இது எல்லாமே யூனிஃபார்ம் டியூட்டி சிவிலியன் போஸ்ட்டு. இதுலேயும் கோஸ்ட் கார்டில் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்லேயும் வருது. நீங்கள் ஆர்மிலையும் குரூப் சி கேட்டகரி எல்லாமே வருது. எல்லாத்துலேயுமே வந்து கட் ஆஃப் எந்த அளவுக்கு ரீச் ஆகும், டெவலப் ஆகும், ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு உயர்த்துவாங்கன்றதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அதிகமாகலாம் கட் ஆஃப் எப்பவுமே போகாது. இந்த அன்ரிசர்வ் கேட்டகிரி ஃபயர்மேன் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் 75 மார்க் கட் ஆஃப். நீங்கள் 75, 73, 70க்கு மேலே குறைஞ்சபட்சம் நீங்கள் 62, 59, 44. ஓகே, இந்த 44 எடுத்தவங்க தான் இதில் உள்ளே வராங்க. 44 மார்க் எடுத்தவங்க எல்லாமே இதில் டேரெக்டாக ஃபயர்மேன் கேட்டகிரியில் உள்ளே வந்துடுறாங்க. இந்த ஃபயர்மேன் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வேக்கன்சிக்கு எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கான்றதை தெளிவாக பாருங்கள். ஓகேவா? ஒரே வேக்கன்சி தான். குவாலிஃபைடில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டம் அவங்களுக்கு வந்து மெடிக்கலு ஏதோ ஒரு சில மெடிக்கல் கம்பல்சரி நடக்கும். மெடிக்கல்லையும் வந்து அன்ஃபிட் ஆகும். சரிங்களா?
இதில் மொத்தம் 19 பேர். சரிங்களா? இந்த மாதிரி 19 பேர் ஓவரால் ஃபயர்மேனில் செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் வந்து ஒரே வேக்கன்சி தான், ஜாக்பாட், ஒரே வேக்கன்சி. ஒரு வேக்கன்சிக்கு 19 பேர் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஃபயர்மேனில். ரொம்ப டஃப்பாக இருக்குது அந்த மேட்ச்சு. எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். கோஸ்ட் கார்டில் ஒரு வேக்கன்சி, அன்ரிசர்வ் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிக்கு 19 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமில். சேம் அதே போல் தான் கார்பெண்டருக்கு 2 வேக்கன்சிக்கு, ஒரு வேக்கன்சிக்கு 2 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு இவங்க டஃப் கொடுக்குறான்னு எக்ஸாமில் பார்த்துங்க. எஸ்சி கேட்டகிரிக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 2 வேக்கன்சிக்கு வந்து 2 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் காம்படிஷனே கிடையாது. அதே போல் தான் லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு ஒரே வேக்கன்சி தான், ஒரே ஒருத்தர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. ஏன்னா இவங்க கட்டாக ரொம்ப ரீச்சாக கொடுத்துருக்காங்க. இல்லை அட்டன் பண்ணவங்களே எக்ஸாமில் ரேரோ, அப்ளிகேஷன் போட்டவங்களே ரொம்ப ரேராக கூட இருக்கலாம். ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போய் அட்டன் பண்ணுறதும் இல்லை. நோட்டிஃபிகேஷனும் பார்த்துறீங்க, அப்ளிகேஷன் போடலான்னு முடிவும் பண்ணிடுறீங்க. டே பை டேயில் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வீக்கில் போட்டுக்கலாம் நம்மளோட அப்ளிகேஷன்னு சொல்லி நீங்கள் காலத்தை தாமதமாகி கடைசியில் அப்ளிகேஷனே போடாமல் விட்டுடுறீங்க. சரிங்களா? வரக்கூடிய அப்ளிகேஷனை வந்து போடுங்க. ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே சேம் தான், ஸ்கில் டெஸ்ட்டும் சேம் தான், ஃபிசிக்கலும் சேம் தான். உங்கள் உடல் தகுதியை வந்து நீங்கள் வந்து பராமரிச்சுட்டு இருக்கீங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு பர்ஃபார்மன்ஸும் டெவலப் பண்ணுறீங்க. அது எங்கேனா ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான், நம்மளுடைய எஃபெக்டை போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கான ஜாப் கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஒரே எண்ணத்தில் வச்சு போட்டி போடணும். சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஏதோ ஒரு துறையே நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட் வந்தால் மட்டும்தான் நான் அப்ளிகேஷன் போடுவோன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு ஏஜ் வரைய ஆகிடும். ஓகேவா? யூனிஃபார்ம் எது வந்தாலும் அப்ளிகேஷன் போடுங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா, இதே போல் பல்வேறு துறையில் வேக்கன்சி விட்டுருக்காங்க, ரிசல்ட்டும் விட்டுருக்காங்க. கண்டிப்பாக அது என்னன்றதை இன்றைக்கெல்லாம் நான் வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுவேன். ஏன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கான தகவல் கோஸ்ட் கார்டுக்கு ரிசல்ட் விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் சொல்கிறேங்க. நார்த் ஈஸ்ட் சைடில் யாருன்னா போய் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் அடுத்த கட்டம் நகர்வை நோக்கி மூவ் ஆகும், அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். ஓகேவா? உங்களுடைய எஃபெக்ட் அதிகமாக போடுங்க. எந்த அளவுக்கு வந்து இவங்க கட்டாக உள்ளே வராங்க, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்றதை பார்த்துங்க. கவர்மெண்ட்லேருந்து ஒரு வேலையும் இம்பார்ட்டண்ட், ஒரு வேக்கன்சிக்கு எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்றதை பார்த்துங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்மேனுக்கு 19 பேர் போட்டி போடுறாங்க. இவங்க 19 பேர் பிசிக்கலையும் முடிச்சிருப்பாங்க, ரிட்டன் எக்ஸாமும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்போது ஃபைனலாக மெடிக்கல் வந்துட்டு அப்புறம் தான் ஓவரால் மெரிட் லிஸ்ட்டே வரும். சரிங்களா? அதனால் வந்து உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்டை பார்த்துங்க. இது ஒரு நல்ல ஜாப்பு. இந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் நாம் தான் வந்து தேடி பார்த்து அப்ளிகேஷனை போடணும். யாரும் நம்ம சொல்லவும் மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? பல்க் வேக்கன்சி கூட வெளியே வந்துடும். சின்ன 1, 2, 3, 4, 7, 8 இந்த மாதிரி வேக்கன்சி வெளியவே வராது. ஏன்னா இன்னொருத்தனுக்கு சொன்னால் அவன் வேலைக்கு போயிடுவானே. அந்த மாதிரி நல்ல எண்ணம் போட்டி போடுங்க. ஆனால் வந்து விஷயத்துக்கு 4 பேருக்கு சொல்லுங்கள். சரிங்களா? எல்லோரும் நம்மளே மாதிரி தான், யாருக்கும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த அப்ளிகேஷனு. ஓகேவா? சரி, ஓகே நண்பா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.